நாம் எல்லாருக்குமே பிளான்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி ஓரளவுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளை வியக்க வைக்கிற அளவுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் அதில் இருக்குது. அந்த தெரியாத அமேசிங் அன்னோன் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள எல்லாருக்குமே குங்குமப்பூ பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த குங்குமப்பூவை இங்கிலீஷில் சாஃப்ரான்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் கிரீஸ் நாட்டை சேர்ந்தது. இது கோல்டுக்கு ஈக்குவலாக நம்ம ஊரில் மதிக்கிறாங்க. உலக நாடுகளில் ஈரானில் இது அதிகமாக தயாரிக்கப்படுது. அதே மாதிரி உலகத்தில் இருக்க மொத்த உற்பத்தியிலுமே ஈரானில் தயாரிக்கப்படுற குங்குமப்பூ தான் 90% இடத்த பிடிச்சிருக்கு. இந்த குங்குமப்பூவில் இருக்க முக்கியமான பொருள் தான் பைக்ரோக்ரோசின். இந்தியாவில் காஷ்மீரில் மட்டும்தான் இந்த குங்குமப்பூ விளையுது. 1 கிலோ குங்குமப்பூ 1 லட்சம் வரைக்கும் விற்பனையாகுமா. ஏன்னா 1 கிலோ குங்குமப்பூ எடுக்க 15 லட்சம் பூக்கள் தேவைப்படுமா. 1 ஹெக்டேருக்கு 160 கிலோ பூக்கள் பூக்குமா, அதாவது 5 கிலோ குங்குமப்பூ. இதுல அதிக மதிப்புள்ள குங்குமப்பூ சாஹி சாஃப்ரானா. தேனை பற்றி பார்க்கலாம். பூக்களில் இருந்து தேநீரை பயன்படுத்தி தேனீக்கள் தயாரிக்கும் இனிப்பு திரவம் தான் தேன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆச்சரியப்படக்கூடிய தகவல் என்னன்னா, உணவு வகையிலேயே கெடாமல் இருக்கிறது இந்த தேன் மட்டும்தானா. தேன்ல நமக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைஞ்சு இருக்குதான். தேன்ல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால ஆயுர்வேதிக்ல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. மேஜிக் ரைஸ் பேரை கேட்டதுமே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுப்பும் நெருப்பும் இல்லாமலே வெறும் தண்ணீர்ல இதை போட்டோம்னா சாதமா மாறுது இந்த ரக அரிசி. இது வெளிநாடுகள்ல எல்லாம் தயாரிக்கப்படல. அசாம் மாநிலத்துல தான் இதோட பூர்வீகமா. இந்த அரிசி இப்போ அழிவின் விளிம்புல இருக்கு. இந்த அரிசி அங்க இருக்க மலைவாழ் மக்களால் விளைவிக்கப்பட்டிருக்குதான். இந்த அரிசி நடவு செஞ்சு 145வது நாள்லயே அறுவடைக்கும் தயாராகுது. சோத்துக்கத்தாழையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பியூட்டி ரெஜிமாக இருக்குது. நம்மளோட எல்லாரோட வீடுகள்லையுமே இந்த சோத்துக்கத்தாழையை இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் தெரியாத விஷயம் என்னன்னா, 2 ஸ்பூன் சோத்துக்கத்தாழையோட சாறையும் கொஞ்சம் வேப்பிலையும் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆவி பிடிச்சோன்னா முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் சீக்கிரம் மறைஞ்சிடுமா. நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்குமா. நம்ம சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லையும் ரோடுக்கு சென்டராகவும் வரிசையாக மரங்களை நட்டு வச்சுருப்பாங்கல்ல. அப்படி நடக்கூடிய மரங்களை அவென்யூ பிளான்டிங்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் பழம் அமெரிக்காவை தாயகமாக கொண்டதான் அதிக குளிரை தாக்கு பிடிச்சி வளருமா. அவகேடோ 21ஆம் நூற்றாண்டில் புது பழமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. வெண்ணெய் பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சத்து உணவாக கொடுக்கப்படுதான். வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்களை விட 2 மடங்கு இந்த அவகேடோவில் சத்துக்கள் இருக்குதான். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால குறைந்த சர்க்கரை அளவும் இதில் இருக்குதான். பழத்தில் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் எண்ணெய் இருக்கிறதுனால அழகு சாதன தொழில்நுட்பத்தில் இதை நிறையவே பயன்படுத்துகிறாங்க. பில்கேட்ஸ் அமெரிக்காவில் மிகப்பெரிய விவசாயி. 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களையும் இவர் வச்சிருக்காராம். முருங்கையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பாலாடையை விட 4 மடங்கு கால்சியமும், பாலாடையை விட 2 மடங்கு புரோட்டீனும், ஆரஞ்சை விட 7 மடங்கு வைட்டமின் சியும், வாழைப்பழத்தை விட 3 மடங்கு வைட்டமின் ஏவும் இதில் இருக்குதான். இனியாவது இந்த முருங்கைக்கீரையை தவிர்க்காம உணவில் எடுத்துக்கோங்க. ஞாபக சக்தி அதிகமாக வேணும், வல்லாரைக்கீரை சாப்பிடணும்னு யாரோ எப்போவோ சொல்லி கொடுத்துருப்பது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். வல்லாரையோட தாவரவியல் பெயர் சென்டல்லா அசியாட்டிகா. தண்ணீர் ஓடக்கூடிய கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடங்கள்லயே இது களைச்செடி போலவே வளருமா. சிறுநீரக வடிவத்தில் இருக்குமா. இலைய வளைச்சா உடையாதான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வல்லாரை செடிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 3/4 நாற்றாங்கல்ல விற்கப்படுவது பார்த்தீங்கன்னா சந்தைகள்லையும் கீரை கடைகள்லையும் விற்கப்படுவது ஹைட்ரோகோட்டில் அம்பலட்டா என்னும் கலைச்செடி தானா. பார்த்தீங்கன்னா வல்லார மாதிரியே தெரியுமா, ஆனா வழுவழுன்னு இலைகள் இருக்குமா, வளைச்சால் உடஞ்சிடுமா. இந்த செடி ரொம்ப வேகமா வளரக்கூடியதுங்கிறதுனால இலைகளை சின்ன சின்ன கட்டுகளாக கட்டி கோயில் முன்னாடி கூட விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு லீஃபை சூ பண்ணுங்க கமான்னு இன்னைக்கு 3வது 4வது படிக்கிற குழந்தைங்களுக்கு நவயுக பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கறாங்க. இது வல்லார மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா, சீம வல்லார, மலை வல்லார,
வல்லாரை, நாட்டு வல்லாரை, காட்டு வல்லாரை, ஹைபிரிட் வல்லாரைன்னு காதில் விதவிதமாக பூ சுற்றுறாங்க. இதில் கொடுமை என்னன்னா அவங்களுக்கே தெரியலையா இது தவறான செடின்னு. அவங்கள யாரும் நம்ப வச்சுருக்காங்க. அது அப்படியே அவங்க மற்றவர்களுக்கும் சொல்லித்தராங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு வல்லாரையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு ஞாபக மறதி வந்திருக்கவே கூடாது. இப்போ நம்ம வெண்ணிலா மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மெக்சிகோவை தாயகமாக கொண்டது. நறுமண பொருட்களோட இளவரசின்னு கூட இதை சொல்லுவாங்க. வெண்ணிலா படரும் கொடியாக வளரும், நிழல் பகுதிகளில் விரும்பி வளருமா. வெண்ணிலா ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான பொருளே இந்த வெண்ணிலா தானா. கிலோ 40,000 வரைக்குமே இது விற்பனை செய்யப்படுதான். வெண்ணிலாவோட மனத்திற்கு காரணம் இதில் இடம்பெற்றிருக்கிற வெனிலின் தானா. இந்த வீடியோவில் பார்த்த 10 அமேசிங் அன்னோன் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.